ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்? நம்ம தோப்புக்கு தென்னை மரக்காயில் என்ன போகிறோம். ஏன்னா 2 மாதத்துக்கு ஒருக்க தேங்காய் பறிப்போம். அப்படி போகிற வழியில் சூரியகாந்தி சீசன் வர ஆரம்பிச்சிச்சு. சூரியகாந்தியில் ஃபோட்டோ எடுக்கணுன்னா நம்ம ஊருக்கு வந்து பாருங்கள். இதுதான் அந்த சூரியகாந்தியோட போட்டிருக்க ஓனர். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாருமே இங்கே வந்து ஃபோட்டோ எடுக்க வராங்க. புல்லெல்லாம் கொப்பெல்லாம் ஒடிச்சு போட்டு போயிடுறாங்க. இந்த வராங்க பாருங்க, ஒரு கேரளா கப்பல். அதனால் பாதுகாக்கிறதுக்காண்டி இவங்க நிற்காங்க. இதுக்குள்ளே போய் ஃபோட்டோ எடுக்கணுன்னா 25 ரூபா பே பண்ணால் உள்ளே போய் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஏன்னா உள்ளே போய் இந்த பூவெல்லாம் தொடுறது, ஏன்னா ஸ்டேஜ் வந்துருச்சு உடஞ்சிரும்ன்ட்டு அதுக்காண்டி அவங்க நிற்கிறாங்க. இந்த கப்பல் ரொம்ப நேரமாக நிற்காங்களாம். ஒரு 25 ரூபா பே பண்ணுறதுக்காண்டி இவ்வளோ மணி நேரம் அவுட் சைடில் எடுத்துகிட்டு போயிடலாமான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு கப்பல் இந்த சைடில் நிற்காங்களா, ஒரு ஃபேமிலி. சரி, நம்ம தோப்பு போவோம். தோப்புக்குள்ளே வந்தாச்சு. தோப்பு அள்ளி போட்டு தேங்காய் பறித்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. காய் கிடக்காங்க, அங்கே தேங்காய் அங்கங்கே உரிச்சு போட்டிருக்காங்க. நாங்கள் மொத்தமாக குமிச்சு போட்டாச்சு. இதான் நம்ம 2 மாதத்தோட உழைப்பு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 4000 காய் இருக்கும். இந்த காயெல்லாம் நம்ம நம்ம வந்து எண்ணி வைக்க தண்ணி வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரி, அங்கங்கே காயும் கிடக்கு சுற்றி அவுட் சைடில். அதெல்லாம் இன்னும் பறக்கலை. எப்படி தென்னை மரம் டான்ஸ் ஆடுது பார்த்தீங்களா? அதெல்லாம் இன்னும் பறக்கலை. இன்னும் பின்னாடி வர பறக்கணும். 3 லேடிஸ் வந்தாங்க. அவங்க தான் இவ்வளோத்தையும் முடிச்சு போட்டிருக்காங்க. இந்தா 2 பேராக எண்ணுறாங்களா? ஒருத்தங்க 2, 4, 6, 8 அப்படின்னு எண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதை நம்ம கவனமாக பார்த்து சொல்லணும். இல்லைன்னா அவங்க வாட்டில் கூட போட்டுட்டு கூட சொல்லிடுவாங்க. ஸோ நம்ம கவனமாக இருந்து பார்க்கணும். அதுதான் இது வந்து நம்ம வயலில் பூத்துருக்கு. அரளிப்பூ, செவ்வரளி, செம்பருத்தி பூ எல்லாமே போட்டிருக்கோம். இது எங்கள் அக்கா. பாருங்கள், காற்று ரொம்ப அடிக்கி. ஒரு வாழை எப்படி வந்து சாஞ்சு கிடக்கு பார்த்தீங்களா? முழுசாக சாஞ்சு கிடக்கு. இப்படி வேரோட கிடக்கு. இதே மாதிரி நிறைய மரமும் வந்துருக்கு. காற்று வந்தாலே எப்படி தானே. அவங்கள்ட்ட ஒரு வாழை, இந்த வந்து வாழை குறுத்து. இது வந்து பூவு இடையில எக்ஸ்ட்ராவாக அது அழகாக இருக்குன்ட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? மாடசாமிக்கெலாம் கெட்டுவாங்களா ஆடி மாதம். அதுதான் அந்த பூ. பாருங்க, நல்லா இருக்கு. இது எப்போது ஃப்ரீயாக டைம் இருக்கும்போது ஏதாவது குட்டி குட்டி பூவாக வைக்கிறது. ஆனால் நல்லா அந்த மண்ணுக்கு நல்லா தழுத்து வருது. ஃபைனலாக தேங்காய் எண்ணி முடிச்சாச்சு. நமக்கும் ரொம்ப களைப்பாக இருக்குமா. 2 இளநியை கொத்து போட சொன்னோம். கொத்து போட்டு இவ்வளோ நேரம் கவுண்ட் பண்ணி தொண்டெல்லாம் ஒழிச்சு போச்சு. ஸோ இந்த நம்ம தொப்பில் வேலை பார்க்குறாங்க அண்ணா. அவங்கள வந்து இளநியை கொத்து போட சொன்னோம். ரொம்ப நேரம் ஆச்சுன்ட்டு அவரும் கொத்து போட்டு வந்து இளநியை குடிச்சாச்சு. இது நாங்கள் போகிற வழியில் கேந்தி பூ போட்டிருக்காங்க. அதையும் பார்த்துட்டு இந்த இயற்கையை ரசிச்சுட்டு வந்துட்டோம். பாய் பாய்.